சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்று மலவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர்வாள் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்குவாய் இருநிலத்தவர் இன்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறு விளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக எண்ணிரண்டெட்டிலகும் பரமானந்த சுகையல்வே வருக இம்பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போழ்வார் கழகம் அதிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதிதோய் உலகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கடந்த ஆடி அமாவாசை அன்னதானத்துக்கு சென்று விட்டு கடந்த 8ஆம் தேதி தான் காலையில நான் மலேசியா வந்தேன். நமது இந்த அருட்பணி ஜீவகாருண்ய பணி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இறைவனின் ஆசியோடும் உங்களுடைய கருணை உள்ளத்தால் கொடுத்த நிதி பலத்தாலும் இந்த விழா ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் வயிறார சாப்பிட்டு திருப்தி கொண்டார்கள். இந்த புண்ணியமெல்லாம் உங்களை சேரும். 31வது ஆண்டாக இதை நம்ம நடத்தி சிறப்பு செய்திருக்கின்றோம். இதெல்லாம் அந்த ஞானியர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வரம். அதனாலதான் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து நம்ம செய்கின்ற ஒரு பாக்கியத்தை கடல் கடந்து நம்ம இருந்தாலும் நம்மளுடைய சித்தர்கள் தவம் செய்த தலம் அது. அதாவது அகஸ்திய மகரிஷியும் புலத்திய மகரிஷியும் தவம் செய்த ஸ்தலம் அது. மேலும் அகஸ்தியருக்கு இறைவன் திருக்காட்சி, இறைவனின் கல்யாண கோலத்தை காட்சி கொடுத்த ஸ்தலமாகவும் இந்த பாபநாசம் விளங்குகின்றது.
அதே மாரி நவ கைலாயத்துல இதுதான் முதல் கைலாயம் என்ற பெயரும் தாங்கி உள்ளது. பல 1000 வருஷத்துக்கு பழமை பெற்ற இந்த கோயில், அதே நேரத்துல சுயம்பு லிங்கமாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய ஸ்தலமாக அது அமைந்திருந்தாலும், நம்ப அன்னதான பணி வள்ளலார் சொல்லியிருக்கிறார் இல்லையா? கோயில்களுக்கு போய் சென்றாலும் நம்ம வந்து ஜீவகாருண்ய பணியை வந்து செய்யணும்ன்று. ஸோ அந்த நாள்ல தான் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடுகின்ற இடமாக அது விளங்குது. ஏன்னா, அந்த ஆடி அமாவாசைக்கு வந்து முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்வதற்காக அந்த கூட்டம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 51 கிராமங்கள்ல இருந்து உள்ள மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. இப்ப இது ராமேஸ்வரத்துல எப்படி அ ஆடி அமாவாசை வந்து சிறப்பாக அங்க நடக்குமோ, அங்க தர்ப்பணம் நடக்குமோ, அதுபோல இங்க முன்னோர்களுக்காக அந்த தர்ப்பணத்துக்காக வந்து அவர்களுடைய விமோச்சனத்துக்காக, ஆன்ம விமோச்சனத்துக்காக பல பேரு விரதம் இருந்து, அங்க வந்து தர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம இடத்துல வந்து சாப்பிட்டு போவாங்க. நம்ம அந்த கோயில் பக்கத்திலேயே ஒரு மண்டபம் எடுத்து தான் இந்த அறப்பணியை நம்ம வந்து செய்து கொண்டு வரோம். இது பெரும் செலவுலாம் ஆகுன்றனால தான் பலருடைய ஒத்தாசையோடு, உதவியோடு, அங்குள்ளவர்களுடைய மக்களுடைய இந்த உழைப்பும் சேர்த்து தான் இந்த பணிய நம்ம இவ்வளவு காலமா வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறப்பணியை, திருப்பணியை, அன்னதான பணியை நம்ம வந்து செய்து வருவதற்கு இறைவன் அருள் குறிக்கணும். சகுனம் சொல்லுது. நிச்சயமாக நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. இத தொடர்ந்து செய்வதனால வள்ளலார் சொன்ன மாரி நம்ம இந்த ஜென்மத்தில பல புண்ணியத்தை நம்ம வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும். இறப்பது எல்லாருக்கும் ஒரு பொதுவாக இருந்தாலும், இந்த இறக்கும்போது நம்ம என்ன கொண்டு போறோம்னாக்க, நம்ம செய்த புண்ணியங்கள் தான் நமக்கு கூட வரும். நம்ம செய்த புண்ணியங்கள் தான் நம்மளோட சந்ததிகள் எல்லாம் தலைத்திருப்பார்கள் என்றும் வேதம் சொல்லுது. அதனால அந்த பணி சிறக்க வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்போடு. இந்த பணிக்கு பொருளுதவி செய்த எல்லா குடும்பத்தார்களுக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் ஆசியும், நவகோடி சித்தர்களின் நல்லாசிகளையும் பெற்று, எல்லா வளமும் பொருந்தி மெய்யின்ப வாழ்வு பெறுவதற்கு இறைவன் கருணை காட்ட வேண்டும் என்று இந்த தருணத்தை நான் வேண்டி, இன்றைய பாடத்தை நம்ம வந்து மீண்டும் தொடங்குகின்றோம். இந்த ஆறாம் திருமுறை என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு ஒரு பொன்னான பொக்கிஷம் என்று சொல்லலாம். ஏன்னா, இந்த வேதம் வந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் நம்ம கைக்கு வந்து கிடைச்சிருக்குது. தமிழ் மொழியில எழுதப்பட்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்ம படிக்கின்ற பாக்கியத்தை கொண்டிருக்கிறோம். பல லட்சம் கோடி பேர் இந்த உலகத்துல தமிழர்கள் இருந்தாலும், எல்லாருக்கும் இந்த வேதம் வந்து படிக்கின்ற பாக்கியம் இல்ல. தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் இல்ல. ஆனா நம்ம பல 1000 ஆண்டுகள் கடந்து, பல 1000 மைல்கள் கடந்து மலேசியா திருநாட்டில் நம்ம பிறந்து வளர்ந்து, இந்த வள்ளலார் இயற்றிய 19ஆம் நூற்றாண்டின் வேதத்தை, புதிய வேதம், அதை படித்து நாம் தெரிகின்ற பாக்கியம்னாக்க, நம்ம ஏதோ ஒரு வகையில புண்ணியம் செய்திருக்கிறோம். மற்றொன்று நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அதுல இந்த இந்த வேதத்தை விளக்குவதற்காக எனக்கு ஒரு இறைவன் ஒரு சின்ன பிச்சை போட்டிருக்கிறான். அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா நான் பெரிய புரொஃபசர்லாம் கிடையாது. சாதாரண 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இந்த 6ஆம் திருமுறையுடைய வேதத்தை எடுத்து விளக்கி சொல்வதற்கு இறைவனுடைய கருணை தான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா, பல அறிஞர்களுக்கெல்லாம் அறிய முடியாத பல விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பேசிக்கொண்டு வரோம். நீங்களும் கற்றுக்கொண்டு வரீங்க. பலருக்கு இதனுடைய தனித்துவம் தெரியாமல் வந்து இருக்கின்றது. அந்த தனித்துவத்தை பற்றி அறிந்து சொல்வதற்கு ஒரு துணிச்சலும் வேண்டும். அதற்கு வந்து கடவுள் தான் அதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தான் நம்ம பல கோடி நன்மைகள் செய்து சொல்லணும். அந்த வகையில அந்த அருட்பெருஞ்சோதி என்ன விரும்புகின்றார் என்று பார்க்கும் பொழுது ஜீவகாருண்யத்தை விரும்புகின்றார். ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உயிர் கருணை தான் இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பூஜை. எத்தனையோ வகை பூஜைகள்லாம் இருக்குது. அந்த பூஜைகள் எல்லாம் பெற முடியாத ஒரு பெரிய லாபத்தை இந்த ஜீவகாருண்யத்தின் வழி பெறலாம் என்பது வள்ளல் பெருமான் நமக்கு தந்த ஒரு பெரிய ரகசியம் இது.
ஏகப்பட்ட பூஜைகள். இந்த ஆடி மாசம் வந்தாக்க பல கோயில்களில பலவிதமான பூஜைகள் எல்லாம் நடக்கும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு பசித்த உயிர்களுக்கு பசியை போக்குகின்ற பலன் இருக்குதே, அந்த பலன் வந்து எந்த பூஜையிலும் பெற முடியாத ஒரு பெரிய பலன். ரிக்கு வேதம், யஜுர்வேதம், சாம வேதங்கள்லாம் எத்தனையோ வகை பூஜைகளை எல்லாம் எடுத்து சொல்லுது. ரிக்கு வேதத்துல எத்தனையோ வகையான யாகங்களை பற்றி சொல்லுது. இதைக்கெல்லாம் மிஞ்சின பலனை தருகின்ற ஒன்றுதான் இந்த சன்மார்க்கத்தினுடைய ஜீவகாருண்ய உணர்வு. அதனால நாம் எப்பொழுதும் ஜீவகாருண்யமாக இருந்து உயிர்களுக்கு நம்மனால் என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்ற ரீதியில நம்மனால் இயன்ற ஒரு பணியை வந்து ஒரு மனிதனால் செய்ய முடியாது என்பதனால பலருடைய உதவியை கொண்டு, பலருடைய நன்கொடையை கொண்டு, பலருடைய உழைப்புகளை கொண்டு இந்த அறப்பணியை செம்மையாக செய்கின்ற பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்றான். அதனாலதான் இந்த வேதத்தை நாம் வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அனைவரும் இதை வந்து படித்து இந்த பிரபஞ்சம் நமக்கு தருகின்ற ஒரு தெளிவை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனும் இறப்பதற்கு முன்பாக 3 ரகசியங்களை வந்து தெரிந்து கொள்ளணும். அதாவது ஒன்று வந்து சிவ ரகசியம், இன்னொன்று வந்து பிரம்ம ரகசியம். 3வது வந்து பரம ரகசியம் அப்படின்னு 3 ரகசியங்களை வந்து நீங்கள் அகவல் எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க. இந்த 2 ரகசியங்கள், அதாவது சிவ ரகசியம், பிரம்ம ரகசியம் தெரியலன்னா கூட, படிக்கலைன்னாலும் கூட, புரிந்து கொள்ளலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் பரம ரகசியம் என்பது கட்டாயம் நாம் தெரிந்து இருக்க வேண்டும். அந்த அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால்தான் நமக்கு வந்து வேற்றுமைகள் வந்து புரியும். கடவுளின் நிலையை பற்றி தெரியும். கடவுளின் கருணையை பற்றி தெரிந்து கொள்ளும். கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்து அவன் இயக்குகின்றான் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். யார் உண்மை கடவுள் என்பது நமக்கு தெரியும். எது உண்மை வேதம் என்பது தெரியும். எது உண்மை அனுபவம் என்பது நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னாக்க படிப்பு வேணும். அதனால்தான் படியாத படிப்பை படித்திடலாம் என்று வள்ளல் பெருமான் கூறுவார். இந்த அருட்பெருஞ்சோதியை பற்றிய வேதம் இதுவரையில் உலகத்தில் எந்த மதத்திலுமே கிடையாது. சன்மார்க்கம் இந்து மதத்துல கூட கிடையாது. அது சன்மார்க்கம் என்ற ஒரு தனி இயக்கம். சன்மார்க்கம் என்பது ஒரு தனி மார்க்கம். இந்த மார்க்கத்துல மட்டும்தான் இந்த அருட்பெரும் ஜோதியை வந்து தெரிந்து கொள்ள முடியும். அதாவது உண்மை கடவுளை பற்றி தெரிஞ்சு கொள்ளும். அப்ப மற்றவங்க எல்லாம் கடவுள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கடவுள் தான். ஆனா நிலையான கடவுள் அல்ல. அந்த ஒளிகள் எல்லாம் ஒரு காலத்தால் இல்லாமல் போய்விடும், மறைந்து போய்விடும், அழிந்து போய்விடும். என்றும் அழியாதது, எத்தனை கோடி யுகங்கள் சென்றாலும் அழியாத ஒரு ஒளி எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அருட்பெரும் ஜோதி என்ற ஒளி மட்டுமே. மற்றதெல்லாம் வந்து கால ஓட்டத்துல இல்லாமல் போயிடும். அதனால நம்மளுடைய சிந்தனையை வந்து மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். நம்ம உய்யணும், பொறுப்படணும் அப்படின்னு சொன்னாக்க சன்மார்க்கத்தை தழுவ வேண்டும். சன்மார்க்கத்தில் உள்ள கடவுள் சொல்லுகின்ற விஷயத்தை நம்ம வந்து கிரகித்து கொண்டு அதனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம முயற்சித்தால் பிறவி பயனை வந்து நம்ம இன்று இல்லைனாலும் என்றோ ஒரு ஜென்மத்தில் நம்ம அடையலாம் என்பது இறைவனே நமக்கு 5 சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆக படிக்கலைன்னா அது நம்ம குற்றம். ஏற்கனவே பட்டினத்தார் சொல்லுவார், கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும். பிழைன்னு சொன்னா குற்றம். ஆக படிக்காமல் இருப்பதே, கருதாமல் இருப்பதே இது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மனிதனாக பிறந்தால் கட்டாயம் வேதங்களை வந்து படிக்க வேண்டும். அதனால இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வேதத்தை வந்து கற்று தெரிந்து புரிந்து நம்மளுடைய சிந்தனை மாற்றத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்றோம். அது நம்மளோட ஆன்மாவுக்கு மிகுந்த லாபத்தை தரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. சரி வாங்க, நம்ம வந்து இன்னைக்கு 97வது டாபிக்ஸ்ல நடராஜபதி மாலை அப்படின்னு, மாலைன்னா பாடல் அப்படின்னு அர்த்தம். நடராஜபதி அப்படின்னாக்க இறைவன் வந்து நடராஜராக இங்க விளங்குகின்றார். ஏற்கனவே சைவ சித்தாந்தத்திலே நமக்கு நடராஜர் என்ற சொல் இருக்குது. ஒரு கால் தூக்கி ஒரு கால் நின்று ஆடுவதை வந்து நடராஜ கடவுள் என்று நம்மளாம் கருதுவோம். அது மாதிரி இது வந்து தனி நடராஜராக, சமரச சன்மார்க்க வெளிக்குரிய நடராஜராக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகின்றார். ஆக நடராஜபதி என்பது வந்து ஏதோ ஒரு சைவ சித்தாந்த கடவுள்னு நினைக்காம சன்மார்க்கம் சொல்லுகின்ற நடராஜராக நம்ம பார்க்கணும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்
ஆண்டவராக நம்ம அதை பார்க்கணும். ஒவ்வொரு ஜோதிக்கும் ஒவ்வொரு நடம் இருக்கின்றது. இது வந்து தனி நடம். பெருவெளிக்குரிய தனி நடமாக இருக்கின்றது. நடம் என்ற தலைப்புல நான் பலமுறை பல விஷயங்கள வந்து சொல்லியிருக்கிறேன். இப்ப நம்மளுடைய நடம் வந்து அசுத்த நடம். நம்மளும் ஒரு உயிர் தானே! நம்மலாம் ஒரு ஒளி தான். அதனாலதான் இறந்த பின் தலைமாட்டுக்கிட்ட வந்து விளக்கேத்தி வச்சுருவாங்க. அந்த ஒளி வெளியாயிடுச்சு அப்படின்றத காட்டுறதுக்கு. வேற எந்த மதத்திலயும் இந்த மாரி தத்துவங்கள் காட்டுவதெல்லாம் இல்ல. நமக்கு மட்டும் தான் உண்டு. அப்ப உயிர் ஒளி அப்படின்னு அதுக்கு பேரு. இந்த உயிர் ஒளிக்கு நடம் உண்டு. நடம்ன்றக்க அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சிஸ்டம் இருக்குது. அந்த ஒளியில சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்றதெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து பசிய உண்டாக்கும், தூக்கத்தை உண்டாக்கும். அப்புறம் நம்ம பசிக்கு உண்ட உணவை வந்து 7 தாதுக்களாக உண்டாக்கும். கடைசியாக சுக்கிலம் என்ற தாதுக்களை உண்டாக்கி மறுபிரஜைகளை உற்பத்தி செய்வதற்கு வழிவகுக்கும். இது மீண்டும் மீண்டும் மனிதன் பிறப்பதற்கு இந்த உலகத்திலே நம்ம சுத்தி கொண்டு இருப்பதற்கும் இறப்பு பிறப்பு என்ற சைக்கிள்குள்ள இருப்பதற்கும் இது வழிவகுக்கும். ஆனால் இந்த நடம் வந்து இந்த உயிருக்குள்ள இருக்கிற நடனத்துக்கு நம்மளை ஒளியாக மாற்றுகின்ற தன்மை கிடையவே கிடையாது. அதனாலதான் உடம்பு வந்து செத்து போயிடும். உடம்பு வந்து ஒளியாக மாறாது. அதனால நம்ம மாற்று ஒளியை வந்து நம்ம நம்பி இருக்கின்றோம். அந்த மாற்று ஒளியாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒளிகள்ல வந்து மாற்றம் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு மூலாதாரத்தில் இருக்கிற ஒளியை வந்து நம்ம வசப்படுத்தி உயிர் என்பது காலம் வகுத்த ஒரு கருத்துரை அது. காலம் வகுத்த ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். அதை கொண்டு உய்தவர்கள் எண்ணிலா கோடிக்கணக்கான பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. பராபரை உலகத்துல போய் கடவுளாக வாழுகின்றார். இப்ப 19ஆம் நூற்றாண்டுல வந்து தான் நமக்கு இன்னொரு ஒளியை நமக்கு வந்து காண்பிக்கப்படுது. இந்த ஒளியை வந்து ஜீவகாருண்யத்தினால் தான் பெற முடியும். அதுதான் உண்மையான நித்தியமான வாழ்வு, நித்தியமான இடம் என்று நமக்கு வகுக்கப்பட்டிருக்கு. இது நம்ம என்ன செய்ய முடியும்? கால தத்துவத்தின் அடிப்படையில இந்த மாற்றங்கள் வந்து ஏற்படுது. காலம் மாறும்போது மனிதனுடைய வாழ்வு மாறுது, நிலைகள் மாறுது, அனுபவிக்கின்ற தன்மைகள் எல்லாம் மாறுது இல்லையா? அதே மாதிரி இந்த ஆன்மீகத்திலையும் கால தத்துவத்துக்கு உட்பட்டு புதிய ஒரு நிலை, புதிய அனுபவத்துக்கு நம்ம வழிவகுத்து கொண்டால் பிறவி பயனை நம்ம அடைந்தவர்களாக ஆக முடியும். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் அது 1 ஜென்மமோ, 10 ஜென்மமோ, 100 ஜென்மமோ, 1000 ஜென்மமோ எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது வந்து 6 அறிவு உள்ள மனிதனுக்கு அழகல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவுன்னர். அப்படி சொன்ன வள்ளுவருக்கு கூட சமரச சன்மார்க்க வெளி கிடைக்கல. 10 அறிவு கொண்ட காலம், இயங்குகின்ற காலம் வந்து அது வந்து பெருவெளிக்குரிய வாழ்வு அல்ல. பராபரைக்குரிய வாழ்வாக இருக்கு. அப்படிதானே எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள் எல்லாம் அந்த வாழ்வை வந்து பெற்றிருக்கிறார்கள். இப்ப அவங்களும் திருப்பி பூமிக்கு வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிச்சு புண்ணியத்தை சேர்த்து அருட்பெருஞ்சோதி அருள் பெற்று நித்திய வாழ்வுக்கு போகணும் என்பது காலம் தந்திருக்கின்ற பதில். அதனால நாம் இதை புரிந்து கொண்டு சன்மார்க்க நெறியில நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளணும். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்று கருதி உயிர்களுக்கு நன்மை செய்யணும். உயிர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா உயிர்கள் எல்லாம் மாயையால் சிக்கொண்டு மாயையில் மயங்கி இந்த வாழ்வே பெரிதென மதித்து மயங்கி வாழ்கின்றார்கள். இத பக்குவமாக சொல்லி அவர்களுக்கு வந்து விண்ணுலக வாழ்க்கையை அடைவதற்கு ஒரு ஒரு தூண்டுதல் பண்ணணும். பண்ணி எல்லாரும் அந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு வந்து நாடுவதற்கு அவர்களுக்கு வந்து அறிவு புகட்டி வளர்க்கணும். அப்படி வளர்ந்தா இந்த உலகம் உய்யும். இந்த உலகத்துல வந்து இந்த பல மேன்மைகள்லாம் நடக்கும். பிறவியின் பயனை வந்து எல்லாரும் அடைய முடியும். அதற்கு அடிப்படையாக முயற்சி என்பது முதல்ல நமக்கு தேவை. முயற்சி இருந்தால் இறைவன் உதவி செய்வதற்கு அவரு தயாராக இருக்கு. முயற்சியே இல்லாம இருந்தா எப்படி அதை பெற முடியும்? இல்லைங்களா? அதனால முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அதுவே நமக்கு அந்த பலத்தை வந்து கூட்டும். சரி. இப்ப நம்ப 1, 3, 6, 7 என்ற ஒரு நடராஜபதி பாலையில உள்ள பாடலை நம்ம எடுத்து ஆய்வு பண்ண இருக்கின்றோம். துன்பலாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. என்ன துன்பம்? துன்பம் எல்லாம் மனிதனாக பிறந்தால் பிறப்பதே ஒரு துன்பம். பொறந்துட்டா பல துன்பங்கள் இருக்குது நமக்கு. கடைசி காலம் வரைக்கும் நமக்கு வந்து துன்பம் தான். இந்த உலக வாழ்க்கை துன்பம் என்று நம்ம வந்து உணர வேண்டும்.
பெரிய இன்பம்னு நினைச்சு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாக்கா, அது ஏமாந்த வாழ்க்கைன்னு அர்த்தம். ஏமாந்த தன்மை என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, முடிசார்ந்த மன்னர் கூட முடிவுல என்ன ஆகுறாரு? மாண்டு போறாரு. எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும், கோடிக்கணக்கான செல்வர்கள் இருந்தாலும், ஒரு நொடி பொழுதுல அவன் இந்த சொத்துக்கு சம்பந்தம் இல்லாமல், பற்று இல்லாமல், அதாவது தொடர்பு இல்லாமல் அவன் விலகி விடுகிறான். அப்படி இருக்கின்ற உலகத்துல நம்ம வாழ்றோம். அதனால தான் வள்ளுவன் சொன்னார், "நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல. அப்படிப்பட்ட பெருமையான உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற" அப்படின்னு சொன்னார். ஆக கவலைக்கு உட்பட்ட ஒரு உலகம். எத்தனையோ கோடி மக்கள் தினமும் கவலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கைய நீங்க போய் விசாரிச்சீங்கன்னா, ரொம்ப பேர் சந்தோஷமா வாழல. எல்லாம் கவலையோடு தான் பலவிதமான கவலைகள்ல தான் வாழ்ந்து கொண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கையா? கவலையோடு வாழ்வது ஒரு வாழ்க்கை. கவலையே இல்லாமல் நம்மலாம் வாழ்வதற்கு இடம் இல்லையா? வழி இல்லையா? அப்படின்னா இருக்குது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னாரு, "தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னாரு." ஒப்பிமை இல்லாத இறைவனுடைய உலகத்துல நீ போய் வாழலன்னா, உன் மனக்கவலை என்பத மாற்றவே முடியாதுன்ட்டு. அப்ப இந்த கவலையோடு வாழ்வது ஒரு வாழ்வா? அப்படின்னு நம்ம தான் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம ஒண்டி தான் சிந்திக்க முடியும்னா, அ மற்ற மிருகங்கள்லாம் சிரிக்கும். ஆடு, மாடெல்லாம் சிந்திக்குமா? கவலையில இருக்கிறோம்னு. அதுக்கு சிந்திக்கிறதுக்கு மனம் கிடையாது. மனிதனுக்கு மட்டும் மனம் இருக்கு. அதனால தான் இவன் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்படுறான். கடவுள் இந்த உலகத்தை துன்பமயமாகவே படைத்திருக்கிறார். இன்பமாக வாழ்வதற்கு நம்மலாம் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனா முடிவு என்னமோ நமக்கு துன்பமாக இருக்குது. ஏதோ ஒரு இளமை காலத்துல கொஞ்சம் ஊக்கம், உற்சாகம்லாம் இருப்பதனால ஏதோ இன்பம் மாரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா முடிவு என்னவா ஆகுது? வயது ஆக ஆக இந்த உடம்போட போராடுவதும், இந்த உடம்புல உள்ள நோய்களோடும், வலிகளோடும் அல்லல் படுகின்றவர்கள் மக்கள் கோடாகோடி பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வாழ்க்கையா? இப்படிதான் வாழ்ந்து சாகணுமா? அப்படின்ட்டு நம்மலாம் சிந்திக்கணும். நோயே இல்லாத வாழ்வு நம்மலாம் வாழ முடியாதா? அப்படின்னா வாழலாம். அது அன்ன உடம்புல எடுத்தா 4448 வகை நோய்கள் வரும். ஒளி உடம்பு எடுத்துட்டா நோய் வராது. கிருமி வராது. பெயின் இருக்காது. அப்ப அந்த ஒளி உடம்பை எடுப்பதற்காக தான் கடவுள் இந்த உடம்ப குடுத்துருக்கான். இந்த துன்பத்தெல்லாம் குடுத்துருக்கான். நீ துன்பத்துல துவளப் போறியா? அல்லது இன்பத்த தேடி ஓடப் போறியான்னு கேட்கிறான். அதான் பாட்டு கூட ஒரு கவிஞன் பாடியிருக்கான். "இன்பம் எங்கே? இன்பம் எங்கே? என்று தேடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு." அப்ப நம்ம நாடி ஓடணும்னாக்க வெளிகளுக்குள்ள தான் நம்ம ஓடணும். வெளிகளை தேடி தான் ஓடணும். ஏன்னா இன்பம் என்பது வெளிகள்ல தான் இருக்கு. இந்த நம்ம பூமியில சின்ன இன்பம் தான் இருக்கு. சின்ன சின்ன இன்பங்கள் தான் இருக்கு. அததான் சிற்றின்ப வாழ்வுன்னு நம்மளுடைய வாழ்க்கைக்கு சொல்லுவோம். திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு. "பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர்ன்னுவாரு." 5 புலன்களை கொண்டு வாழ்கின்ற புலன் இன்பங்களை துய்த்து வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு பெரிய இன்பமான வாழ்க்கையே கிடையாது. ஒரு சின்ன இன்பம் தான் இதுவும். இத விட பெரிய பேரின்பம் இருக்குது. என்றும் நிலையான இன்பம். குறைவில்லாத இன்பம். அப்படிலாம் இன்ப நிலைகள் இருக்குது. அப்ப இன்பம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும். சுகம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும். அத தேடி அதற்குரிய முயற்சிகள் செய்து கொண்டால் பிறவி பயனை நம்ம அடையலாம். இல்லன்னா நம்ம அதுல தோல்வி அடைவோம். ஆக இங்கே வள்ளல் பெருமான் பட்ட பாடு இருக்குது. சாதாரண பாடு இல்ல. அவர் போட்ட உழைப்பு அவருக்கு பயனை தந்தது. அந்த பயனினால் அவர் என்ன எதை கடந்தாருனாக்க, துன்பம் எல்லாம் சொன்னாரு. அதான் துன்பம் எல்லாம் தீர்ந்தன. அருளை பெற்றால் துன்பத்திலிருந்து நம்ம விடுபடலாம். அருளை பெறாமல் வெறும் பொருளை மட்டும் பெற்றுக்கிட்டே இருந்தோம் சொன்னோமாக்க, தற்காலிக சுகம் கிடைக்கும், சிற்றின்பங்கள் சுகம் கிடைக்கும். ஆனால் பின்னால துன்பம் தான் வரும். எவ்வளோ துன்பங்களை நீங்கலாம் கடந்திருப்பீங்க. எவ்வளோ துன்பத்துல இன்னமும் இருப்பீங்க. இன்னும் என்னென்ன துன்பம் வருமோன்னு சொல்லி பயத்துல எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பேரு வாழ்க்கை கிடையாதுங்க. இதெல்லாம் வாழ்க்கைன்னு சொன்னாலே யோசிக்க வேண்டிய இதா இருக்கும். வாழ்க்கைன்னா இன்பமாக இருக்கணும். வாழ்க்கைன்னா அறிவுடைமையா இருக்கணும். வாழ்க்கைன்னா எதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது 9 கோள்கள் நம்மள போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கிடக்குது. செய்த பாவங்கள் நம்மள போட்டு ஒரு பக்கம் தாக்கிக்கிட்டு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பண்ணிப்புட்டோம் முன் ஜென்மங்கள்ல. அந்த பாவம் நம்மளை தாக்குது. என்ன வாழ்க்கை இது? எப்படி? ஜான் ஏறுனா சில பேருக்கு முழஞ்சு இருக்குது. எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையான துன்பங்கள் எல்லாம் தீர்ந்தது என்று பெருமான் குறிப்பிடுகின்றார். துன்பெல்லாம் தீர்ந்தன என்று. இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்க. சுகம் பளித்தது என்றாரு.
சுகமான வாழ்வு. இந்த சுகம் என்பது சாதாரண சுகம். அருட்சுகம் ஒன்றே அரும்பெறல் பெரும் சுகம். மருட்சுகம் பிற என வகுத்தமை சிவமேன்னு அகவல்ல படிச்சிருக்கோம். ஆக உண்மையான சுகம் வந்து பெருவெளியில கிடைக்கின்ற சுகம் தான் நித்திய சுகம். அந்த சுகத்தின் அளவு வந்து இவ்வளவு என்று சொல்ல முடியாது என்றார். அவ்வளவு சுகம்ன்றார். இப்ப சாதாரணமாவே ஒரு மனிதன் வந்து இந்த பூலோகத்துல சுக்கில இன்பங்கள் தான் சுகம்னு நினைப்பான். அதனால அவன் வந்து செக்ஸ் இன்பத்துல ஈடுபட்டு சுகத்தை வந்து அனுபவிப்பான். சில பேர் பிள்ளை பெத்துட்டு அந்த பிள்ளைய கொஞ்சும் போது ஐயோ சுகம் அப்படின்னு நம்ம கொஞ்சும். இன்னும் பல்வேறு வகையான சுகங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அவங்க ஒரு வகையில சுகத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையான சுகமா அப்படின்னா பொய் சுகம். இந்த ட்ரக்ஸ்ல கிடைக்கின்ற சுகமெல்லாம் வந்து ஆயுளையும் கெடுத்துவிடும். அதே நேரத்துல நம்மளோட ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும். வாழ்க்கையில வந்து பழிச்சொல்லுக்கும் பாவத்துக்கும் ஆளாக்கிவிடும். இதெல்லாம் மருட்சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உண்மையான சுகம் இறைவன் தான். இறை ஒளி தான் சுகத்தை தருகின்ற பொருளாக விளங்குகின்றது. மெய்ப்பொருள் தான் சுகத்தை தருகின்ற சுகமாக இருக்கின்றது. அந்த சுகம் வெளியில தான் இருக்கு. இந்த அசுத்த வெளிகள் எல்லாம் அது கிடையாது. கடவுள் அதெல்லாம் அங்க அமைத்து வைக்கல என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆக சுகமான வாழ்வு நம்ம வந்து பெற வேண்டும் என்றால் அருஜோதி தான் நமக்கு அந்த சுகத்தை வந்து கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும்? ஜீவகாருண்யம் பழக்கம் உள்ளவங்களுக்கு கொடுக்கும். அதனையே தாயாக, தந்தையாக, குருவாக நினைத்து வணங்குகின்றவங்களுக்கு அது கொடுக்கும். அதை பற்றி நன்கு உணர்ந்தவர்கள், நன்கு தெரிந்து கொண்டவர்கள், அதோடைய வேதத்தை படித்து அதனுடைய விருப்பத்துக்கு ஏற்று நடக்கின்றவர்கள் நிச்சயமாக அது கைவிடாது. மற்றவங்கள அது கண்டுக்காது. நீ எதையாவது கும்பிட்டுட்டு போ, எதையாவது பண்ணிட்டு போ, நீ செய்த பாவத்தை எப்படியாவது அனுபவிச்சுட்டு போன்னு அது கழட்டி விட்டுரும். அப்ப நாம் தான் அதை தேடி போக வேண்டும். அது நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் அறிந்தாரை அறிந்தானை அப்படின்ற ஒரு வரி வந்து 6ஆம் திருமுறையில இருக்குன்னு நான் பல தடவை சொல்லிக்கிட்டு வரேன். ஆக இங்க வள்ளல் பெருமானுக்கு நவகோடி சித்தர்கள் பெறாத, சிவபெருமான் பெறாத சுகத்தை வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறாரு அப்படின்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது வந்து தனி வெளி இல்லையா? அதனால இது வந்து தனிச்சுகமாக கருதப்படணும். அதான் சுகம் பலித்தது. நினை சூழ்ந்தருள் ஒளி நிறைந்தே. நினை சூழ்ந்த அப்படின்னா அருட்பெருஞ்சோதியா நினைந்து நினை சூழ்ந்த அருள் ஒளி நிறைந்தே. அருள் ஒளி என்று சொல்லக்கூடியது பெருவெளிக்குரிய ஒளி. அது நிறைந்தேனாக்க பூரணமாக சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது உலகில். இந்த பூலோகத்தில் 19ஆம் நூற்றாண்டில் முதலாக வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் இந்த அருள் ஒளி, அருட்பெருஞ்சோதி என்ற ஒளி வந்து அவர் உள்ளத்தில் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அதாவது அகம் என்பது ஆன்மா, புறம் என்பது மனம், அகப்புறம் என்பது ஜீவன், புறப்புறம் என்பது புலன். இந்த 4 இடத்துலயும் வந்து அருட்பெரும் ஜோதி ஒளி வந்து சூழ்ந்து கொண்டுச்சு, புகுந்து கொண்டுச்சு அவருடைய 4 இடத்துலையும். அதான் அகவல்லையும் 4 முறை அருட்பெருஞ்சோதி, 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 அருட்பெருஞ்சோதி என்றும், முடிவிலையும் பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி, 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 அருட்பெருஞ்சோதி என்றும் முடிச்சிருப்பாரு. ஆக இதுதான் அந்த 4 இடத்துல வந்து அவருக்கு கிடைத்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம்னு சொல்றது. நிலை என்ற சொல்ல இந்த இடத்துல பயன்படுத்துறாரு. இப்ப சித்தர்களுடைய நிலை வேறு, வள்ளல் பெருமானுடைய நிலை வேறு. இந்த நிலை வந்து 19ஆம் நூற்றாண்டுல முதல் மனிதனாக வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. அதனால்தான் இறைவனே இங்க சொல்லுகின்றார், சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது உலகில். இந்த வரி வந்து அருட்பெருஞ்சோதியோடைய வரி, அருட்பெருஞ்சோதியோடைய வாக்கு. அத நவகோடி சித்தர்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல. அது வேற சுகம். அதையும் இதையும் ஒப்பீடு செய்தாக்க அது மிக கம்மியான சுகம்தான். ஆனா இந்த சுகம் வந்து அதைவிட கூடிய சுகம், கூடுதலான ஒரு சுகத்தை நினைக்கே சுதந்திரம். உனக்கு தான்ப்பா முதல்ல இது கொடுத்திருக்கிறேன். சுதந்திரமானது. அவருக்கு சொந்தம். அந்த சுகம் வந்து அவருக்கு சொந்தமானது அப்படின்னு குறிப்பிடுகின்றார். சுதந்திரமானது உலகில். வன்பெல்லாம் நீக்கி. வன்பு என்பது வந்து பொல்லாப்பு, கேடு. இதெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி. நல் வழி என்பது உண்மையான வழி. கடவுளை அடிகின்ற மார்க்கம். நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று. மெய் வாழ்வுன்னு சொல்றது. இப்ப நம்மலாம் பொய் வாழ்க்கையில இருக்கோம்.
ஒரு சித்தர் கணபதிதாசர் சொல்லுவாரு. "காண்பது அழிந்து போகும், காயமும் அழிந்து போகும், ஊன்பொருள் அழிந்து போகும், உலகமும் அழிந்து போகும்ன்னுவாரு. இப்பயே உலகம் அங்கங்க தண்ணீல அழிஞ்சுகிட்டு வருது, நெருப்புல அழிஞ்சிட்டு வருது. அ பூகம்பத்தினால அழிஞ்சுகிட்டுலாம் வந்து கொண்டிருக்குது. இன்னும் டோட்டலா என்னைக்கு கமிழ்ந்து போகுதுன்னு தெரியல. யாரும் தடுக்க முடியாது. அழிவை வந்து யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா இயற்கை சீற்றம் இல்லையா அதெல்லாம். அதுபோல இந்த உலகம் வந்து நிரந்தரமாக வாழ்வதற்குரிய வாழ்வு இடம் இல்ல. எல்லாமே தற்காலிகமாக அழிச்சு, அழிச்சு இது உருவாக்கிக் கொண்டே இருக்கும் அது. அதனாலதான் நித்திய வாழ்வு என்பது வெளி உலக வாழ்வு தான். விண் உலகம் அப்படின்னு சொல்றது. கிரகங்கள் இல்ல. நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஏதோ கிரகத்து இப்ப விஞ்ஞானிகள்லாம் கிரகத்துல போய் வாழலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கிரகங்கள்ல போய் வாழ்கின்ற வாழ்வு அல்ல. இது வந்து ஸ்பேஸ் வாழ்க்கைன்னு சொல்றது. விண் உலக வாழ்க்கை. திருமூலர் காலத்திலே இத வந்து பெருமான் பாடியிருக்கிறாரு. திருமூலர் பெருமான். அதாவது போதம் போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனில் வைத்து புண்ணியராயின நாதன் நடத்தால் நயனங் கலிக்குற வேதம் துதித்திட போய் அடைந்தான் விண்ணேனர். பராபரை விண்ணை வந்து அடைஞ்சிருக்கிறான். அந்த காலத்துல திருமூலரும் அந்த பராபரை உலகத்தை பற்றி அவருடைய திருமந்திரத்துல வந்து 10ஆம் திருமுறையில வந்து பேசியிருக்கிறார். அதனால இங்கே வந்து அந்த வேதங்கள் பேசப்படாத ஒரு உலகம் இது. அந்த உலகம் வந்து வள்ளல் பெருமானுக்கே முதலில் கிடைத்தது. அது எல்லா வன்பெல்லாம் நீக்கி, எல்லா துன்பத்தை எல்லாம் நீக்கி, நல் வழியெல்லாம் ஆக்கி, நல்ல வழிகளைக் காட்டி, மெய் வாழ்வெல்லாம் பெற்று, உண்மையான வாழ்வை வள்ளல் பெருமான் தான் முதல்ல பெற்றிருக்கிறார். மிகவும் மண்ணூரி எல்லாம் கழித்திட நினைத்தனை. வள்ளல் பெருமான் அந்த நிலையை அடைந்திருந்த போதிலும், அவர் மனசுல ஒரு கவலை இருந்தது. என்ன கவலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா நம்ப ஒண்டி தான் இந்த வாழ்க்கைய வந்து பெற்றிருக்கிறோம். இவ்வளோ பெரிய பெரிய இன்பமான வாழ்க்கை நம்ப கிடைச்சிருக்கிறோம். ஆனா மண்ணுலகத்துல வந்து கோடாகோடி பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை கிடைக்காம, ஒரு சிறிய குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்து மடிந்து போகின்றார்களே, இந்த உண்மை தெரியாமலே இருக்கிறார்களே, அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படுது அவருக்கு. அந்த வருத்தத்தை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து புரிந்து கொள்கின்றார். ஏன்னா இவரும் அவரும் ஒண்ணா தானே இருக்கிறாங்க. வள்ளல் பெருமான் நினைக்கின்ற அந்த நினைப்பை வந்து இறைவன் வந்து புரிந்து கொண்டு என்ன சொல்றாரு, "நீ வந்து உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு நினைக்கிற. ஓகே. அது வந்து நல்ல விஷயம் தான். அந்த மாரி நீ நினைக்கிறது வந்து எனக்கும் புரியுது. உந்தன் மன நினைப்பின் படிக்கு அன்பா நீ பெறுக." இறைவன் வந்து அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார். உன்னுடைய மனம் என்ன நினைக்கின்றோ, அவருடைய மனம் நினைப்பது அருட்பெருஞ்சோதியோட நினைப்பு தான் அது. ஏன்னா 2 பேரும் ஒண்ணு தானே, வேற இல்லையே. இருந்தாலும் இங்க வந்து அத 2ம் பிரிச்சு சொல்வது போல இங்க நமக்கு காட்டுகின்றார். "முன்பெல்லாம் நீக்கின வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று, மிகவும் மன்னுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை." அந்த வரிய நல்லா நீங்க இது பண்ணுங்க. வள்ளல் பெருமான் என்ன நினைக்கிறாரு? நம்ப ஒண்டி இத பெற்றால் பட்டாது. இந்த நன்மை, இந்த லாபம், இந்த இன்பம் நாம் ஒருத்தன் பெற்று மட்டும் சந்தோஷப்பட்டால் இது முறையல்ல. இது எல்லா உயிர்களும் பெறணும். மண்ணுலகத்துல படைக்கப்பட்ட கடைசி உயிர் வரைக்கும் இத வந்து பெறணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அதனால இறைவன் என்ன சொல்றாரு? "உந்தன் மன நினைப்பின் படிக்கு அன்பா நீ பெறுக." அப்படின்னா என்ன சொல்றாரு? உன் மனம் போன போக்குல நீ என்ன நினைக்கிறோ அது மாரி நீ நடத்து. பெறுகனாக்க நீ ஓகே நீ செய்யு. என்ன செய்யணுமோ அந்த உலகத்த நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு இறைவன் அவருக்கு ஒரு வரத்தை வந்து குடுக்கிறார். "மன நினைப்பின் படிக்கு அன்பா நீ பெறுக. உழவாது நீடூழி விளையாடுக." இந்த பூமியில நீ விளையாடுன்றார். அண்ட சராசரங்கள் எல்லாம் நீ எந்த உலகத்துல போய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, எந்த உயிரை நீ வந்து உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறியோ, நீ வந்து பூந்து விளையாடுன்றார். இங்க விளையாடுனனாக்க, இந்த இதுல நடக்கிற கேம்லாம் இல்ல. அதாவது ஒலிம்பிக் கேம் இல்ல இது. இது வந்து அருள் பெறுகின்ற ஒரு விளையாட்டு. அதனால தான் உ ஊடு நீடூழி இந்த நீடூழினா யுகம் யுகமா நீ விளையாடு. உனக்கு மரணம் கிடையாது. எந்தெந்த பிறப்பில, எந்தெந்த யுகத்துல நீ மனிதர்கள் இந்த உலகத்துல இருந்து உன்னை நினைக்கின்றார்களோ, உன்னை வணங்குகின்றார்களோ, இந்த ஜீவகாருண்யத்தை செய்கின்றார்களோ, இந்த வேதத்தின் மேல் நம்பிக்கை வைக்கின்றார்களோ, இதை அவர்கள் கடைப்பிடித்து அவர்களை நீ கைவிடாத.
நீ அவர்களுக்கு வந்து அவங்க நினைத்த வண்ணம் நீ அவங்களுக்கும் அருள் புரி. நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் இல்லையா, இனி நீ அவங்களுக்கு செஞ்சு கொடு அப்படின்னு இறைவன் வந்து அவருக்கு ஆசி கொடுக்கின்றார். அதுதான் அன்பா நீ பெருக உளவாது. உளவாதுன்னா குறைவில்லாது நீடூழி விளையாடுக. யுக யுகமா நீ விளையாடு. என்ன நினைக்கிறோ நீ விளையாடு. மற்றவங்க இந்த மாதிரி விளையாட முடியாது. ஏன்னா அவங்களுடைய காலகட்டம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க நம்மளை காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி அல்ல. வள்ளல் பெருமானுக்கு எத்தனை கோடி யுகங்கள் செஞ்சாலும் அவருக்கு இனி எக்காலத்திலும் வந்து அழிவு கிடையாது. அதனால ஆட்சி உரிமையும் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதனால இந்த மாதிரி ஒரு குருவை நம்ம வந்து வணங்குவது என்பது நாம் செய்த ஒரு பெரும் பாக்கியமாக நம்ம கருத வேண்டும். கிடைச்சிருக்குது. யாருக்கு கிடைக்கும் இது? அதனால ஆட்சி தந்தோம், அருட்சோதியாம் ஆட்சி தந்தோம்ன்றது வள்ளல் பெருமானுக்கு இந்த அண்ட சராசரங்களாம் ஆள்வதற்கு உரிய ஒரு ஆட்சி கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த ஆட்சி வந்து நம்மளாம் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வைக்கிறோங்க இல்லையா, அவங்க மாதிரி அந்த உலகத்துலலாம் அப்படி இல்லை. இறைவனே ஒருத்தரை உருவாக்கி அவங்களுக்கு அவருடைய முழு பொறுப்பையும் முழு ஆட்சிகளையும் கொடுப்பது. சோ இது வந்து வள்ளல் பெருமானுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் சொல்லலாம். அந்த அண்ட சராசரங்களை எல்லாம் இன்னைக்கு யாரு ஆள்றாங்க அப்படின்னாக்கா வள்ளல் பெருமான் தான் ஆளுகின்றார். ஒளி வடிவமாக இருந்து ஆட்சி புரிகின்றார். அவர் நினைச்சா எது வேணுமாலும் செய்ய முடியும். ஆட்சி தான். உன்னை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம் ஆணை. என்ன சொல்றாரு இங்க? உன்னை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதான் கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது சங்கே, இன்னல் அறுத்தான் என்று ஊது சண்டே, இன்பம் கிடைத்ததென்று ஊது சங்கே, பிறவாமை தந்தான் என்று ஊது சன்னே, பொன்னடி தந்தான் என்று ஊது சங்கே, பொய்விட்டு அகன்றேன் என்று ஊது சங்கே. அந்த பாடல் எல்லாம் படிச்சு பாருங்க. என்னென்னலாம் விஷயத்த சொல்லி வச்சிருக்கிறான்னு தெரியும். ஆக வள்ளல் பெருமானை இறைவன் என்றும் கைவிட மாட்டார். அதான் கைவிடோம், உன்னை கைவிடோம் கைவிடோம் ஆணை, ஆணையிட்டு சொல்கின்றார். மற்ற உயிர்கள் எல்லாம் போச்சு, எல்லாமே கைவிட்டுரும். ஆனா இது ஒன்று மட்டும் என்னைக்குமே நம்மளை கைவிடாது. இதுதான் இறுதி முடிவு, இறுதியான உள்ள ஒரு பேருண்மை. இததான் பரம ரகசியம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. நம் ஆணை என்று இன்புற திருவாக்களித்து இறைவன் வந்து அவருக்கு வாக்களித்திருக்கின்றார். அருப்பெருஞ்சோதியுடைய வாக்கு வந்து என்ன வாக்கு? நம்ம வாக்கு மாதிரியா? பொய் வாக்கா? நிச்சயமாக இல்லை. அது வந்து சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஒரு தடவை கொடுத்துச்சுன்னா கொடுத்ததுதான். அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. 5 சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சுன்னா கொடுத்ததுதான். இனி நம்ம அதை பெறுவதற்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அவ்வளவுதான். அது டெஃபினட்டா நமக்கெல்லாம் உண்டு என்பது கன்ஃபார்ம். ஆனா அதுக்குரிய தகுதியில நம்ம ஒரு ஜென்மமோ 2 ஜென்மமோ நம்ம பாடுபட்டுக்கிட்டே போகணும். நம்பிக்கை கொண்டு பாடணும். அதான் நம்மள நம்பணும் இல்லையா? ஆக இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்த இசைவுடனே இருந்த குருவே, என் உள்ளத்தே என் வாக்களித்து என் உள்ளே. அந்த உள்ளே என்பது எந்தெந்த இடம் தெரியுங்களா? அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் 4 இடத்துலயும் உள்ளுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கலந்து கடைசியாக உடல் முழுவதும் கலந்து விட்டார். வள்ளல் பெருமானுக்கு டெத் எல்லாம் கிடையாது. வள்ளல் பெருமானை பொட்டியில வச்சுலாம் யாரும் தூக்கிட்டு போறதெல்லாம் கிடையாது. குழி வெட்டு புதைச்சதும் கிடையாது. 4 பேர் எரிச்சதும் கிடையாது. இதெல்லாம் புரியாதவங்க கண்ட மாதிரி பேசிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதத்தை படிக்கணும். வேதத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும். இந்த மாதிரி வித்தை வந்து தொன்று தொட்டு தமிழகத்துல இருக்குது, இருந்திருக்குது, அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் வந்து இன்னொரு தனி உலகத்தை, இன்னும் மேம்பட்ட உலகத்தை வந்து 19th செஞ்சுரியிலேயே இதை அடைஞ்சு அவர் நமக்கு சொல்லிட்டாரு. எனக்கு மரணம் இல்லை, அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று சொல்றாரு. ஆக இதை வந்து புரிந்து கொள்கின்றதுக்கு அறிவு பலம் இல்லாதவர்கள் தாந்தோணித்தனமா, சிந்தனை அறிவின்றி, சிறப்பறிவின்றி, அருள் அறிவு இன்றி எதையோ புலம்பிக்கிட்டு அவரை எரிச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க, குளிச்சுட்டாங்கன்னு இப்படி எல்லாம் பேசி குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அருளை இழந்து கொண்டிருக்காங்க. என்ன பாவிகளோ பாவம் செஞ்சார்களோ தெரியல. இந்த உண்மை தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிறார். நாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு வேதம் மேல நம்பிக்கை வேண்டும். அந்த வேதத்துல சொல்லுகின்றதுல நம்பிக்கை வேண்டும். இவனுங்கெல்லாம் இப்ப சொல்றதுக்கு முன்பே வள்ளலார் எல்லாம் எழுதி போட்டு போயிட்டாரு. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ, நம்புறவன் என் பின்னால வருவான்ட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன நட்டம்? நம்பலன்னா நான் என்ன நட்டம்? யாருக்கு நட்டம்? நமக்கு தானே நட்டம். ஒரு உண்மையை சொல்ல வந்தேன், உண்மை புரிந்து கொள்ளலைன்னா அவரவருடைய பலவீனம்.
மாயையில இருக்கிறவனுக்கு இதெல்லாம் விளங்குமா? விளங்காது. அதனால இறைவனே அவருக்கு வந்து திருவாக்கு அளித்து என்னுள்ளே கலந்த இசையுடனே இருந்த குருவேன்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். ஆக இறைவன் வள்ளல் பெருமானுக்குள்ள கலந்து ஒளி வடிவமாக விளங்குகின்றார். அது குருவாகவும் விளங்குது. அந்த ஒளி வந்து குருவாகவும் விளங்குது. எல்லாம் செய் வல்ல சித்தாகி, எல்லாம் செய் வல்ல, எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? சித்துன்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவு 12வது அறிவு வந்து எல்லாம் செய்கின்ற ஒரு தனித்தரம் உண்டு. இப்ப இந்த ஜீவனுக்கு கூட அறிவு இருக்கு. நம்மளுடைய ஜீவனுக்கு வந்து அறிவு இருக்கு. இந்த அறிவு வந்து ஓரறிவாக வந்து இயங்கும்போது, இது வந்து மரம், செடி, கொடிகளாக இயங்கும். 2 அறிவாக இருக்கும்போது ஊர்ந்து செல்லக்கூடிய உயிர்களாக இயங்கும். 3 அறிவு வரும்போது அது பறவை இனங்களாக, 4 அறிவு வரும்போது நீர் வாழக்கூடிய உயிர்களாக, 5 அறிவு வந்து இது கால்நடைகளாக, 6 அறிவு உள்ள ஒரு உயிராக வளரும்போது, மனிதன் அறிவாக மனத்தறிவைக் கொண்டு இது வந்து வளரும். இப்படி இன்னும் மற்ற உயிருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஐயா வழங்கலைங்க ஐயா. எல்லாம் வல்ல அப்படி இங்க வந்து ஏஐக்கும் ஓஐக்கும் வந்து வித்தியாசத்தை வந்து நம்ம சிந்தித்து அறியக்கூடிய ஒரு தன்மை வந்து வேண்டும். அதான் எல்லாம் செய் வல்ல சித்தாகி மணிமண்டில் இளங்கும் நடராஜபதி. இந்த மணிமண்டில் என்பது சமரச சன்மார்க்க வெளியை வந்து குறிக்கும். அங்கே விளங்குகின்ற நடராஜபதியே அப்படின்னு. ஏன்னா அது நடம் கொண்டு இருப்பதனால அது வந்து ஒரு வைப்ரேஷனாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அது வந்து ஒரு சொஃப்ட்வேர் இயக்கமாகவும் ஒளி இயக்கமாகவும் இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸை வந்து வள்ளல் பெருமான் சொல்றாரு, எல்லாம் அது செய்ய வல்லதுன்றார். இப்ப மற்ற உயிர்களுக்கெல்லாம் ஒரு சில தான் செய்ய முடியும். அதுக்கு எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குதானா அது கொடுக்கப்படல. ஆனா அருட்பெரும் ஜோதிக்கு வந்து எல்லாம் செய்கின்ற அறிவு அதுகிட்ட உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப நம்ம 3, 6, 1, 3, 6, 8 என்ற பாடல்களுக்கு போகும். இதுவும் வந்து நடராஜபதி பாலையில உள்ள பாடல் தான். அதாவது இந்த பாடலை நான் படிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன். பேருற்ற உலகில் ஒரு சமய மதி நெறி எல்லாம் பேய்ப்பிடி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உறந்திடாத உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போருட்டு இறந்து வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமரும் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுட்ட சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேளை புரிக என்று இற்றனம் மனதில் வேறென்னற்க என்ற குருவே நிருற்ற ஒளியே நெருப்பே நெருப்பினுள் நிறைந்தொழில் இருள் அகற்றும் ஒளியே நிர்குணானந்த பரநாதந்தத்தை வரை ஓங்கும் நடராஜபதியே அப்படின்னு இந்த பாடல் இருக்கு. அதாவது நம்ம ஏன் நான் அவங்கள வந்து இந்த பரம ரகசியம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ஏன் சொல்றேன்னா, இறைவன் வந்து அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்றார். அவர் ஒரு ஒளியா மட்டும் இல்ல, அவர் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ஒளியாக அவர் விரிந்திருக்கிறார். ஒரு வெளியாக இல்ல, கோடிக்கணக்கான வெளியாக விரிந்திருக்கிறார். ஒரு அறிவாக இல்ல, அவர் பல அறிவாக விரிந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஆக இந்த 19ஆம் நூற்றாண்டு இந்த சன்மார்க்க நெறி வருவதற்கு முன்பே இறைவன் வந்து சமய தெய்வங்களாக சமய வெளிகளாக விரிந்து முதல்ல அதை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு முன்னோர்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் தெரியாது. எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் நமக்கு முன்பு இறந்து போயிருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் இந்த வேதம் படிக்கிற பாக்கியம் எல்லாம் கிடையாது.
எழுதி இருந்தா தானே கிடைக்கும். இது 19ஆம் நூற்றாண்டுல தானே எழுதுறாரு. அருட்பெருஞ்சோதியினுடைய அருள் பெற்று இந்த உலகத்துக்கு புதிய ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆக இப்ப உள்ளவங்களுக்கே தெரியலன்னும் போது, அப்ப அந்த காலத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? ஒரு 1000 ஆண்டுகளுக்கு, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன். இது இப்பதான் 200 ஆண்டு தான். வள்ளலார் பிறந்து நமக்கு இது குடுத்து ஒரு 200 ஆண்டுகள் தான் கடந்திருக்கு. அப்ப இந்த 200 ஆண்டு முன்ன உள்ளவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இப்படி ஒரு வேதம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா? இல்ல. ஆக இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன செய்தாரு? தன்னை மறைத்துக் கொண்டு சமய மத தெய்வங்களாக, சமய நெறிகளாக வகுத்து, முதல்ல இந்த சமய நெறிகளை அவங்களெல்லாம் கடைபிடிச்சு முதல்ல அந்த நிலைக்குரிய லாபத்தை பெறட்டும், இன்பத்தை பெறட்டும், அறிவை பெறட்டும் அப்படின்னு வகுத்திருக்கிறார் என்பதை நம்ப புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன கேஸா போட முடியும்? நீ ஏன்யா இப்ப குடுக்குறேன்னு சொல்லிட்டு? புரிஞ்சு கொள்ளணும் அவ்வளவுதான். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம பிள்ளை இந்த உலகத்துல படிப்பு எல்கேஜில இருந்து யுனிவர்சிட்டி வரைக்கும் இருக்குது. கிண்டர்கார்டன் படிப்புல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிப்புகள்லாம் இருக்குது. இப்ப நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம், வளர்க்கிறோம். எடுத்தோனே 7 வயசுலயோ, 8 வயசுலயோ அல்லது 10 வயசுல நீங்க கொண்டு யூனிவர்சிட்டில போட முடியுமா? யூனிவர்சிட்டில உள்ள பாடத்தை படிக்க முடியுமா? இல்ல புரொஃபசருக்குள்ள பாடம் எதுவும் படிக்க முடியுமா? இல்ல பிஹெச்டி எதுவும் செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப சிறுக, 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 சிறுகத்தான் நீங்க பிள்ளை படிச்சு, படிச்சு, படிச்சு தான் அது யூனிவர்சிட்டிக்கு போயி, அப்புறம் மற்ற மற்ற படிப்புகள்லாம் அது படிக்க முடியும். ஒரு குழந்தை பொறந்தோனயே 7 வயசு, 8 வயசுல போய் டாக்டருக்கு படிக்க முடியுமா? இன்ஜினியருக்கு படிக்க முடியுமா? என்ன படிக்க முடியும்? ஒண்ணுமே படிக்க முடியாது. அது முதல்ல அடிப்படை கல்விய தான் படிக்க முடியும். அது மாதிரி இந்த இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, எடுத்தெடுப்பிலே அவருடைய உலகத்தை கொடுக்காமல், சமய மதங்களை முதல்ல குடுத்திருக்கிறார். அந்த சமய மதங்களுக்கெல்லாம் தெய்வம் உண்டு, ஒளிகள் உண்டு. அந்த சமய மதங்களை அடைந்தவர்களுக்கு தெய்வமாக போற்றப்படுகிறார்கள். அதெல்லாம் யாரும் மறுக்கல. இருக்குது. ஆனா அதுதான் முடிவுன்னு நினைப்பதுதான் இப்ப தவறு. தவறுன்னு நான் சொல்ல வரேன். சமய மதங்கள் தான் முடிவு அப்படின்னு இல்ல. இப்ப சமய மதங்கள்னு சொல்லும்போது எது எதெல்லாம் அடங்குது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். நம்ம இந்து மதம் 6 சமயங்களை கொண்டது. உள்ளடக்கியதான் இந்த இந்து மதம் சொல்லக்கூடிய. அதாவது முருக வழிபாடு ஒன்று. சாதாரண வழிபாடு அது. முருகன் ஒரு ஞானி இல்லையா? ஒரு யோகி இல்லையா? உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற ஒரு சமயம் இல்லையா? முருக வழிபாடு. அது ஒண்ணு. சிவ வழிபாடு அவருடைய மகன் தானே முருகன் சொல்றாங்க. நெற்றிக்கண்ல பிறப்பிக்கப்பட்டவரு. அப்ப சிவன் வழிபாடு ஒண்ணு இருக்குது. சிவ வழிபாடு. இந்த வெளிகளை தத்துவமாக சொல்லுகின்றது கணபதியம். கணபதி பிள்ளையார் என்றது. அவரு ஒரு 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 வெளியை விளக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க? ஒரு உருவ அமைப்பு. அது உண்மை அறிவுல ஒரு தத்துவ வழிபாடுன்னு சொல்றது அத. ஓகே. அடுத்து சக்தி வழிபாடு. ஏன்னா இந்த வெளிகளுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு வெளிகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அதுல பராபர வெளி சக்தி தான் முடிவான சக்தியாக அன்று விளங்கி அவங்க ஒரு பெண்ணாக வைத்து அதுக்கு சில உருவங்கள் எல்லாம் அமைத்து சூளங்கள்லாம் அமைத்து சிங்கத்துல உட்கார வச்சு புலியில உட்கார வச்சுலாம் நமக்கு ஒரு மத வழிபாடாக அதை நமக்கு அமைத்து சக்தி வழிபாடாக அமைத்தாங்க. அப்புறம் நாராயணன் படைக்கும் கர்த்தா இல்லையா? நாராயண வழிபாடு ஒண்ணு நமக்கு இருக்குது. இதுவும் அந்த 6 சமயத்துக்குள் அடங்குது. இதை தவிர்த்து சூரிய வழிபாடு. இந்த சூரிய வழிபாடும் நமக்கு கர்ணன்லாம் சூரியனை வழிபட்டவங்க. சூரிய பரம்பரையை சேர்ந்தவர்கள். கர்ணன் படம் பார்த்தீங்கன்னாக்க கவச குண்டலத்தோடு சூரியனுடைய அருளாசி பெற்று பிறந்த ஒரு குழந்தை அது. ஓகே. அந்த கதைக்குள்ள நான் போகல. மேலோட்டமா இந்த 6 சமயத்தை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் சமய மதம் என்று சொல்லுகிறார். இந்த மதம் என்பது 6 அந்தங்களை கொண்டது. அந்தம்னா ஒரு வழின்னு வச்சுங்களேன், முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கு காலகட்டம் இதுதான் முடிவு, இதுதான் முடிவு அப்படின்ற இருக்கக்கூடிய மத நெறிகள். இது சித்தாந்தம் ஒன்று, வேதாந்தம் ஒன்று. நமக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த சித்தாந்தம், வேதாந்தம் வருவதற்கு முன்பே கலாந்தம், யோகாந்தம், நாதாந்தம், போதாந்தம் என்று 4 இருந்திருக்கு. அந்த 4ம் இந்த 2க்குள்ள அடக்கம். சித்தாந்தம், வேதாந்தத்துக்குள்ள அடக்கமாக இருக்கு. ஆக இதுதான் முடிவு. சித்தாந்த வேதம் தான் முடிவான கருத்தாக வழங்கப்பட்டு வந்தது. சன்மார்க்கம் என்பது ஒன்று வரும். அதுலயும் சுத்த சன்மார்க்கம் என்பது ஒண்ணு வரும்னு யாருக்குமே தெரியாது. எந்த வேதத்திலும் குறிக்கப்படல. இப்படி ஒரு ஆள் வருவாரு, இப்படி ஒரு துறையெல்லாம் மாறும்,
கடவுள் நிலை மாறும், கடவுளும் மாறுவாரு, நீங்கலாம் வழிபடுவீங்க அப்படின்லாம் யாரும் எங்கேயும் சொல்லல. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு யாருமே சொல்லப்பட்டது இல்ல. அதனால போருற்ற உலகில் ஒரு சமய மத நெறி எல்லாம்னாரு. போருற்று அப்படின்னா, இந்த சமய மதங்கள நீ பெரியவன், நான் பெரியவன்னு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என் என் சமயம் இப்ப சைவ சமயம் பெருசா, வைணவம் பெருசா, பட்டை போடுறவன் ராமம் போட மாட்டான், ராமம் போட்டவன் பட்டை போட மாட்டான். இப்படி உள்ள சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது. சிவம் பெருசா, விஷ்ணு பெருசா அப்படின்ற சண்டைலாம் இப்ப நம்ம போடுறது இல்ல. நம்ம எங்க இது நமக்கு இதெல்லாம் போடுறதுக்கு நேரமும் இல்ல. ஏதோ கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், விபூதி வாங்கணும், பூசிக்கிட்டு, ஏதாவது சாப்பாடு குடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு போய்க்கிட்டே இருப்போம். இது அந்த காலத்துலலாம் இந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சமய சண்டைகள். நீ பெருசா, நான் பெருசா, உன் சாமி பெருசா, என் சாமி பெருசா. அதே மாரி மத சண்டைகள். இன்னைக்கும் மத சண்டைகள்லாம் இல்லாமல் இல்ல. அங்கங்க பொம் போட்டுட்டு இருக்கோம். பள்ளிவாசல்ல போய் பொம் போட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்ன மத சண்டை தானே! இந்த சாமிய தான் கும்பிடுவேன், எங்க சாமி தான் நித்திய சாமி, எங்க தெய்வம் தான் உண்மை தெய்வம், மத்ததெல்லாம் பொய்யி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்படி இந்த மதச் சண்டைகள்னாக சண்டை போட்டுட்டு சாகுற கூட்டம் ஏராளம். வெட்டிக்கிட்டு சாகுறான், பொம் போட்டு சாகுறான். அன்னைக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு செத்தான். இன்னைக்கெல்லாம் பொம்மு. நேரடியா இது பண்ணல. இப்படி கடவுள் பேரால சண்டை போட்டுட்டு சாகுற கூட்டம் இன்னைக்கு நெறைய இருக்குது. இதெல்லாம் நீங்க யாரும் மறுக்க முடியாது. பத்திரிக்கைய எடுத்து பாருங்க, ரேடியோவ தொறந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துகிட்டு இருக்குது. மதச் சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பெருமான் இங்க சொன்னாரு, "போருற்ற" அப்படின்னு சொன்னாரு. போர்னா சண்டை. மதச் சண்டைகள். சமய சமய நெறிகள்ல உள்ள சண்டைகள். "உலகில் ஒரு சமய மத நெறி எல்லாம்னு" எல்லாம் எப்படின்னா, பேய் பிடிப்புற்றுனர். எல்லாம் பேய் புடிச்சிட்டு ஆடுது. பேய் புடிச்சிட்டு இருக்குது. சமய பேய் புடிச்சுக்கிட்டு ஆடுறதுங்கலாம், இதுதான் பெருசு, இதுதான் பெருசுன்னு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு உண்மை இருக்கிறத யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா சண்டை நின்னு போயிரும். என்னடா ஒரு பொய்க்கு போய் நம்ம இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு, இவ்வளவு உயிர்களை கொண்டுகிட்டு இருக்கிறோமே! அப்படின்னு தெரிஞ்சு போயிரும். இது தெரியாத வரைக்கும் இந்த சண்டை நீடித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது. அததான் பெருமான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். ஏன்னா, அவருக்கு தான் ஞானம் இருக்கு இல்லையா? முக்காலமும் அவர் அறிந்தவர் இல்லையா? இதற்கு முன்பு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது? எத்தன பேரு செத்து போனானுங்க இந்த சண்டை போட்டுக்கிட்டு, மதச் சண்டைகள் போட்டுக்கிட்டு அப்படின்லாம் தெரியுது இல்லையா? இன்னமும் சண்டை போட்டுட்டு தானே இருக்கிறானுங்க. அதனால போருற்ற உலகில் ஒரு சமய மத நெறி எல்லாம் பேய் பிடிப்புடெல்லாம் பேய் பிடிச்சு ஆடுதுன்னு சொல்றாரு. பிச்சு பிள்ளை விளையாட்டுன்னு. இது பிச்சு பிள்ளை விளையாட்டுன்னா, இந்த பிள்ளைங்க எப்படி கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு இருக்குமே! அது மாரி இதெல்லாம் பிள்ளை விளையாட்டுன்னு சொன்னாரு. உணர்ந்திடாத உயிர்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் உண்மை கிடையாது. இது பொய்யி. கூட்டாஞ்சோறு ஆக்கி எல்லாம் கையில புட்டு புட்டு குடுக்குங்க. நீ சாப்பிடு, நீ சாப்பிடுன்னு. அது பசி ஆறுமா? அது ஒரு பொய் தானே! பொய் தன்மை தானே இந்த பிள்ளைங்க விளையாடுகின்ற விளையாட்டு மாரி, இந்த சமய போதகர்கள், சமய நெறியில பெரியவர்கள் எல்லாம் இந்த சண்டை போட்டுக்கிட்டு சாகுறானுங்கன்னு சொல்றாரு. உணர்ந்திடாது அப்படின்னு. இது உணரல. 6ஆம் திருமுறைய படிச்சா தானே உணர முடியும். யாரு படிக்கிற 6ஆம் திருமுறைய? நம்ம தான் படிக்கிறோம். மற்ற இனங்கள், மற்ற மதங்கள் எல்லாம் இந்த 6ஆம் திருமுறையில என்ன வந்திருக்குன்னு படிக்குதா? இல்ல. அதனால உணர்ந்திடாத உயிர்கள் பல பேதமுற்றுனா வேற்றுமை. வேற்றுமை கொண்டு அங்கும் இங்கும் போருற்று விரைந்து வீண் போயினர். அங்கும் இங்கும்னர். அந்தந்த நாடுகளிலும் இங்கேயும் இங்கும்னா அவரு இருக்கிற இடத்துலயும் எல்லாம் என்ன செய்றாங்க? போருற்று சண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்றாங்க? வீண் போயினா செத்து போறான்னு அர்த்தம். எதுக்கு வந்தான்? எதுக்கு பொறந்தான்? சாகறதுக்கா பொறந்தான்? மரணமில்லா பெருவாழ் வாழ்வதற்கு வந்தவன், இந்த உண்மை தெரியாம என்ன ஆகிட்டு இருக்கிறான்னாக்கா, எல்லாம் சண்டை போட்டு வீணா செத்து போய் கொண்டு இருக்கிறான். பாருங்க இன்னைக்கு மதச் சண்டைகள் நாடு வெளிநாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் செத்து போறாங்க தெரியுங்களா? எத்தனை ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பேர் போறாங்க. உலகப்போர் வரும்போது பல லட்சம் பேர் போனாங்க. இதெல்லாம் உலகப்போர் கிடையாது. எல்லாம் மதச் சண்டைகள், மத வெறிகள். பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்தெடுக்குறாங்க, வளர்க்குறாங்க. அவன் பாவம் போர்ல போயிட்டு கடைசியில அந்த குடும்பத்தை இழந்து, பெற்றோர்களை இழந்து, உடன் பிறந்தவர்களை இழந்து, நாட்டை இழந்து, வாழ வந்தவன் கடைசியில சண்டை போட்டே செத்து போவான். இத மேல உள்ளவன் கண்டுக்கிறானான்னா, கண்டுக்கிறதில்ல. அவன் மேசையில உட்காந்துக்கிட்டு, மாளிகையில உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்றான். போய் சண்டை போடுங்கடான்னு. சோ சண்டை இவன் பாவம்
பொழப்புக்காக போனவன் சண்டை போட்டு இவன் இறந்து போனதுதான் மிச்சம். அதுதான் பெருமான் வருந்துகின்றார். ஐயையோ! மனித பிறப்பு கிடைக்கதே பெரிய பிறப்பாச்சே! இவனுங்கெல்லாம் இந்த சண்டை போட்டுட்டு செத்து போய்க்கிட்டு இருக்கிறானே! உண்மை கடவுளை தெரியாம இருக்கிறானே! உண்மை கடவுள் இது அல்ல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை கடவுள் இவர் என்று தெரியாமல், இதுக்கு வந்து இரக்கம் தான் மூலமோ தெரிய, கொலை மூலம் அல்ல என்பது புரியாமல் இவன் செத்து போறானேன்னு சொல்லி, இவரு கடந்து என்ன செய்றாருன்னா வருத்தப்படுறாரு. அதனாலதான் போருட்டு இறந்து வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடி. செத்தது வரைக்கும் போதும். இதுக்கு மேலயும் அவன் சாகாம இருக்கிறதுக்கு, அப்பா நீ போய் ஒரு வழிய செய். இந்தா உனக்கு நான் எல்லா அருளையும் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, வள்ளல் பெருமானுக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து இறைவன் குடுத்து, நீ திருத்து, இந்த உலகத்தை போய் நீ திருத்துப்பா அப்படின்னு சொல்லி அவரு குடுக்குறாரு. அதனாலதான் இன்னும் வீண் போகாது. போனது போயிட்டு அத ஒண்ணும் செய்ய முடியாது. போனவனும் திருப்பி வந்து பிறப்பான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் வீண் போகாதபடி. வீண் போகக்கூடாதுன்னா, அந்த பிறப்பு வீண் போகக்கூடாது. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உயிர் வந்து மனித ஜனனம் எடுக்குது. ஔவையார் சொல்வது போல. "அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அனரிடம் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்ம வந்து ஓரறிவு கடந்து, 2 அறிவு கடந்து, 3 அறிவு கடந்து, 4 அறிவு கடந்து, 5 அறிவு கடந்து, இப்பதான் அப்படான்னு 6 அறிவுக்கு வந்து மனிதனாக பிறந்து, இந்த சிந்திக்கின்ற அறிவையும், வேதம் படிக்கின்ற அறிவையும் பெறுவதற்குரிய மனித பிறப்பை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். இந்த பிறப்பின் உன்னதம், இந்த பிறப்பின் லட்சியம், இந்த பிறப்பை கொண்டு நாம் அடைய வேண்டிய நிலை, இதெல்லாம் படிக்காம, தெரியாம, சாதாரணமா ஒரு மிருகங்கள் வாழ்ந்து மடிவது போல மனிதனும் வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறான்றத வீண் அப்படின்னு சொன்னாரு. வீண் போகாதபடின்னு சொன்னாரு. பிறப்பின் நோக்கம் தெரியணும். நீ எதுக்கு வந்த? மரணமில்லா பெருவாழ்வுக்கு தான் கடவுள் இந்த மனித சரீரத்தை கொடுத்திருக்கிறான். அதை வீணடிக்கலாமா? வீண் போகாதபடி விரைந்தே, சீக்கிரமாக புனிதம் வரும் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி, இப்போ ஒரு புதிய மார்க்கத்தை இறைவன் இதெல்லாம் கடந்து ஒரு புதிய மார்க்கத்தை வந்து காட்டுது. அதுதான் புனிதம் வரும் புனிதத்தன்மை பெறும் பொருட்டு சுத்த சன்மார்க்க நெறி. இந்த சுத்த சன்மார்க்க நெறி என்பது கருணை நெறி. அதை வந்து நீ காட்டு, உலகத்துக்கு போய் காட்டு அப்படின்னு சொல்லிதான் வள்ளல் பெருமானை இந்த பூமிக்கு வந்து அனுப்பியிருக்கிறது. மெய்ப்பொருளை உணர்த்தி, இதுவரையில எது வரைக்கும் எல்லாம் பொய்ப்பொருள்னு நீ போய் சொல்லு. மெய்ப்பொருள் எது அப்படின்னா அவனுக்கு போய் உணர்த்தி எல்லாம் ஏறுட்ட சுகநிலை அடைந்திட புரி. எல்லா உயிர்களும் ஏற்றமான உயர்ந்த, ஏறுற்ற என்பது உயர்ந்த சுகநிலை அடைந்திட புரி, நீ செயல் புரி போய். நீ என் பிள்ளை ஆதலாலே, நீ வந்து சித்தர்கள்லாம் என் பிள்ளைன்னு இங்க அருள் சொல்லல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை வந்து என் பிள்ளைன்னு சொல்வாரு. பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்த சீரூர செய்தது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதின்னு. ஆக நீ என்னோட பிள்ளை, நீ தனி பிள்ளை. அதனால நீ என் பிள்ளை ஆதலால இவ்வேளை புரிக. வள்ளலாருக்கு வேலை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை நீ வந்து திருத்தி அமைத்திரு, எல்லாம் இந்த சமய நெறியெல்லாம் போய் தொலையிட்டுன்னு சாபம் கூட விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாம் நம்ம புதுப்பிச்சு பெரிய பெரிய கோயில கட்டிட்டு கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா உயரத்துக்கா? இல்ல, சாகரத்துக்கு. சாகாமத வாழ்வு நம்ம பெறணும்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம வந்து இருக்கு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எங்க கோயில் இருக்குது? இல்ல. உங்க மனம் தான் அதுக்குள்ள கோயில். மனதுல நீங்க வந்து நினைச்சுக்கிட்டாலே போதுமானது. அதனால இவ்வேலை புரிக என்று இட்டனம். வள்ளலாருக்கு இறைவன் வேலை கொடுத்திருக்கிறார். என்ன வேலைன்னு நீங்க புரிஞ்சுங்க. மனதில் வேற என்ன இருக்க? நீ வேற ஏதாவது மனசுல போட்டு நினைக்காதப்பான்னு சொல்றாரு. என்ற குருவே, வள்ளல் பெருமானுக்கு என்ன சொல்லியிருக்கு? நீ மனசுல வேற என்னது? நான் சொன்னதை நீ செய்யு அப்படின்னு சொல்லியிருக்க. நீருற்ற ஒளியே, நீர் உற்றன். அதாவது நீர் தன்மைக்குள் இருக்கின்ற ஒளியே, நெருப்பே, அதுக்குள்ள இருக்கிற நெருப்பு, நெருப்பினுள் நிறைந்து இருள் அகற்றும் ஒளியே, இந்த இருளை போக்குகின்ற ஒளியாக இந்த அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார். அதுதான் அருட்பெருஞ்சோதி நம்ம உள்ளத்துல போகும்போது நம்ம உள்ளத்துல இருக்கின்ற இருள் நீங்கிரும். இருள் நீங்க நீங்க நமக்கு வந்து உண்மை விளங்கும். அது வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரு மயக்கத்துலதான் வாழ்ந்து கொண்டிருப்போம். நிறைந்து ஒரு இருள் அகற்றும் ஒளியேன்னாரு. இப்ப சூரியன் வந்தா இருள் அகன்று போகுது இல்லையா? அது மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ள ஒளி வந்தால் என்ன ஆகும்? இருள் நீங்கி போயிடும், ஒளி விளங்கும். அந்த ஒளியினுடைய ஆற்றல் எல்லாம் நமக்குள்ள வந்து விளங்கும். நிர்குணானந்த, அதுக்கு வந்து முக்குணம் கிடையாது, நிர்குணம். ஜீவகாருணி கருணை குணம் ஒண்டித்தான் கடவுள்கிட்ட இருக்கும். அதான் நிர்குணம். அந்த பரானந்தத்தை வரை ஓங்கும் நடராஜபதியின் பரானந்தம் அப்படின்னு சொல்றது.
பர ஆனந்தம் பரானந்தம். அந்த வரை ஓங்கும் பர நாதாந்தத்து வரை வரை அதெல்லாம் கடந்து விளங்குகின்ற ஒரு சக்தி, ஒரு அருள், ஒரு ஒளி ஓங்கும் நடராஜபதியே அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆக நம்ம பிறவி பயனை நீக்குவதற்கு இதை விட்டா நமக்கு வேற வழியும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு சன்மார்க்க நெறியை கடைபிடித்து உய்ய வேண்டும் என அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த பாடத்தை இன்றுடன் நிறைவு செய்து அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி சுவாமி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.